ஹனி உன்னை நான் 3க்கே கூட்டு போவேயா? ஆமா, உனக்கு எந்த மாதிரி இடம் பிடிக்கும்? எனக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கே கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். எப்ப வேணா மகாபலிபுரம் போலாமே. ஏய், ஹிஸ்டாரிக்கல்னா அப்படி இல்ல. ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட்ஸ், சவுத் அமெரிக்கால இருக்கிற மச்சு பிச்சு, பீஜிங்ல இருக்கிற தி ஃபர்பிடன் சிட்டி, ஆஸ்திரேலியால இருக்கிற தி கிரேட் பேரியர் ரீஃப், அதுக்கப்புறம் யுஎஸ்ல இருக்கிற தி கிராண்ட் கேனியன் நேஷனல் பார்க், இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ் தான் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். புரியுதா? ஹலோ 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 ஹலோ. ஒண்ணுல லைட்டா ஸ்லிப் ஆயிட்டேன். ஸ்லிப் ஐடியா இல்ல ஸ்லீப்பிங் ஐடியா? அங்க போய் என்ன பண்ண போறோம்? போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்து அப்போ போய் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போடணும். முதல்ல இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்தையும் ஒழிக்கணும். அப்பதான் பல ஃபேஸ் தெரியும். கோயிலையும் செல்ஃபியா? இவனோட நட்பு வச்சுக்கிட்டதுக்கு 10 குரங்கோட குடும்பம் நடத்திட்டு போயிடலாம். ஜில்லுன்னு காத்து, ஜில்லுன்னு காத்து, ஜன்னல சாத்து. சரி, உனக்கு பொண்ணுங்க கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? அவனுக்கு பொண்ணுகன்னு எழுதினாலே பிடிக்கும். பொண்ணுங்க கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும். எங்கேயும் ஜில்லுன்னு காத்து. இப்ப நீ என் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சுப்பேன். அப்புறம் உன் மேல கால் தூக்கி போட்டுக்குவேன். இவரையே இந்த நேரத்துல கால் விடுறாரு. அப்புறம் ஐயோ, எவ்வளவு நேரம்டா பேசுவீங்க? உன்னை கட்டி பிடிச்சு தூங்கிடுவேன். தூங்கிடுவியா? அடிப்போடி. டேய் போதுண்டா. யூ சர்டிபிகேட் படத்தை ஏ சர்டிபிகேட் ஆக்கிறாரு. நீ சொல்லுமா, கட்டி பிடிச்சு. இந்த செஞ்சுரியிலே கண்டுபிடிச்ச மோசமான விஷயம் இந்த செல்போன். படம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன படம்? டைட்டானிக். உனக்கு டைட்டானிக் படத்துல பிடிச்ச சீன் எது? உனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? எனக்கு பிடிச்ச சீனே அந்த கார் சீன் தான். அடச்சி, எவ்வளவு நல்ல சீன்ஸ் இருக்கு. இன்னொரு சீன் இருக்கு. அவளை படுக்க போட்டு வரைவான்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சீன் அந்த கப்பல் 2ஆ பொழந்துகிட்டு எல்லாரும் தண்ணிக்குள்ள போவாங்களே, அதான். இப்பதான் சொன்ன, அதுக்குள்ள வந்துருச்சு உன் கார் சீன். அப்படியா? உள்ள போலாமா? நீயும் நானும் இப்ப அந்த கார் உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? எங்களை மாதிரி பசங்களுக்கு கடுப்பா இருக்கும். சரி, பசங்க பொண்ணுங்க கிட்ட பேசும்போது கிஸ் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நீ கேட்க மாட்டியே? அவளே அக்கௌண்ட் ஓபன் பண்றா, டெபாசிட் பண்ண வேண்டியதான். அப்படியே ஹோம் லோன் எதுவும் கிடைக்குமான்னு கேளு. சீ, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். குட் பாய். என் ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கால, அவன் மாசத்துக்கு ஒரு மொபைல் மாத்துறாடா. கேட்டா போன்ல மைக் வீணா போயிடுதான். ஏமோ? பின்ன ஒரே முத்தம் எச்சு. அதெல்லாம் கேட்டாதான் தெரியும். அப்ப கேளு. என்ன கேளு? கிஸ் தான். அப்ப நீயும் அப்படிதானா? கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன். கேட்டா கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். நடிங்கடா. எம்மங்கையில லெமன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அது ஜூஸ் தான். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி பழக்கம் இல்ல. நான் மட்டும் காலேஜுக்கு போய் கத்துக்கிட்டா வந்தேன். அப்படியே படம் எல்லாம் பார்க்கும்போது கமல் சார் கிட்ட கத்துக்க வேண்டியதுதான். உன் அனுபவத்துக்கு நீ காலேஜே ஸ்டார்ட் பண்ணலாமேடா. நீ தான் கிஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கியே. நீ மூடுறியா? என்னங்க போன் அடிக்குது பாருங்க. என்ன சம்பந்தி இந்த நேரத்துல? சம்பந்தி கோச்சுக்கிடாதீங்க. என் பிள்ளைகிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். பேசுங்க சம்பந்தி. அதுக்கே என்கிட்ட கேக்குறீங்க? உங்க பொண்ணு எங்க இருக்கு? இங்கதான் ரூம்ல தூங்குறேன். எங்க தூங்குறான்? என் பையன் கூட 6 மணி நேரமா போன்ல பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் போன் வைக்க சொல்லுங்களேன். இல்லனாலும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. என்ன கோச்சுக்கிட்டியா? மயிலா, என்னடி பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? அம்மா, அவன் வரதட்சணை ரொம்ப அதிகமா கேக்குறாம்மா. அந்த விஷயமா தான் டீல் பேசிக்கிட்டு இருக்கேன். அடச்சி, சம்பந்தி 6 மணி நேரமா மாப்பிள்ளைகிட்ட போன் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். உன்ன போனை கீழே வைக்க சொல்றாரு. அப்புறம் பேசுறேன். என்னடி? என்னம்மா காது கறி இருக்கு? அடிச்சு போமா.
கிரௌடா இருக்குது. டேய் ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, வா நம்ம போலாம். வா போலாம். எனக்கு கோட் பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியல? தெரியலையே. அதெல்லாம் தெரியாது. நானா இருந்தா கண்டுபிடிச்சு உனக்கு என்னடா ஆச்சு அம்மான்னு கேட்டிருக்கேன். சாரி. சரி சரி போ, போய் படம் பாரு. ஏய் என்னடா இன்டர்வல் டைம் போறத கூட தெரியல. இன்டர்வல் ஆமா, நம்ம பேசலாம். நீ வர. இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஏன் என் லைஃப்ல வந்த? என்ன பண்றது, நீ என் கூட தான் இருந்து கஷ்டப்படணும்னு உன் தலையில எழுதி இருக்கு. இங்கேயுமாடா? இந்த படம் இன்னைக்கு முடியாது. அதனாலதான் நீ மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணாதப்போ உன்னோட ப்ரீவியஸ் மெசேஜை பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா? அப்படியா? இமீடியட்டா ரிப்ளை பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உனக்கும் என்கிட்ட பேசணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குன்னு ஒரு சந்தோஷம். ஆனா லேட் ஆனா செம்ம கடுப்பா இருக்கும் தெரியுமா? ஏய் நீ படம் பார்க்க தானே வந்த, போய் படம் பார்த்துட்டு வா. அப்படியா? சரி போட்டு. ஏய் என்னடா பண்ணிட்டீங்க? படம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன படமும். 3 மணி நேரம். வெளியில மட்டும் மொக்க இல்ல, உள்ளே இந்த மொக்க. அம்மா படம் ரொம்ப மொக்கையாம்மா. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். நாங்க மாட்டிக்கிட்டோமே.